தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம், வள்ளுவ நிர்வாகம் 219வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல தேவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை உலகுக்கு ஈந்து செம்மையுற அனைவரும் வாழ்வதற்கு வழி செய்த வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி ஒப்பெய்துகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குறள்களுக்கு உரை கண்டு நமக்கு வழிகாட்டுகிற பரிமேலழகர் திருவடிகளை போற்றுகின்றேன். இந்நூல்களிலே ஆர்வத்தையும் அறிவையும் உருவாக்கி தந்த குருநாதர்கள் திருவடிகளை மனதிருத்தி வணங்குகிறேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி குறைவில்லாது இன்று வரை நடத்தி வருகிற இளையோர்க்கு என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். அதுபோலவே இந்த சங்கமத்தில் இணைந்து நீங்களும் கற்று என்னையும் கற்கச் செய்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய வகுப்புக்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். தன்னுடைய நூலை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலாக பிரித்துக் கொள்கிறார் வள்ளுவர். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமையுடையது ஆகலாதலால் அதனை காரண வகையால் துறவரமாகிய காரண வகையால் உரைத்து இலக்கண வகையால் உரையாது விட்டு விடுகிறார் என்று பரிமேலழகர் வீட்டுப்பாலை இணைக்காததற்கான காரணத்தை நமக்கு உணர்த்துகின்றார். இனி அறம்பொருள் இன்பம் என்கின்ற இந்த மூன்றிலே அறம் என்பது இன்மை மறுமை வீடு ஆகிய மூன்றுக்கும் நலம் பெறுவது ஆதலால் அதற்கு முதலிடமும், இன்மை மறுமை இன்பங்களுக்கு காரணமான பொருளுக்கு 2வது இடமும், இன்மை இன்பத்திற்கு காரணமான இன்பத்துக்கு 3வது இடமுமாக இடங்களை வகுத்து நூலினை அமைத்திருக்கிறார். நூலினுடைய பெரும்பகுதி பால் என்றும், அடுத்த பெரிய பகுதி இயல் என்றும், அடுத்த பெரிய பகுதி அதிகாரம் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்களாக அமைத்து இந்த நூலை அவர் நெறிப்படுத்தி இருக்கிறார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்திதான். அறத்துப்பாலிலே 4 இயல்களை அமைக்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று அந்த இயல்கள் விரிகின்றன. பாயிரவியல் என்பது நூலுக்கான முன்னுரை. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என 4 அதிகாரங்களை வைத்து அதையே முன்னுரையாக்குகிறார். உலகை படைத்த இறைவன், அவனால் படைக்கப்பட்ட இயற்கை, இயற்கைக்குள் பொருந்தி இருக்கிற அறத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய முற்றும் துறந்த துறவிகள், அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை என்று அந்த 4 அதிகாரங்களும் அமைகின்றன. அதற்கு பிறகு நேராக அறத்துப்பாலுக்குள்ளே நுழைகிறார். அறத்தை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். இல்லறம், துறவரம் என்று 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம் என்பவை ஏன் இல்லை என்பதற்கு காரணத்தை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இல்லறத்துக்குள்ளே பிரம்மச்சரியம் அடங்குகிறது. பிரம்மச்சரியம் என்பது இல்லறத்தினுடைய ஆய்த்த நிலை, வானப்பிரஸ்தம் என்பது துறவரத்தினுடைய ஆய்த்த நிலை என்றபடியால் அவற்றை மூல விடயங்களுக்குள்ளே அடக்கி நூல் செய்கிறார் என்பதனாலேதான் இல்லறம் துறவரத்தோடு அறத்துப்பால் முடிவுகிறது. இல்லறத்திலே சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், சமூக பொறுப்பேற்ற ஒருவன் அறங்களை செய்ய வேண்டும். அந்த அறங்களை செய்வதற்கு அவனுக்கு ஒரு துணை வேண்டும். அறங்களை செய்கிற பக்குவம் அடைகிற பொழுது இயற்கையே அவனுக்கு அத்துணையை தேடுகிற நாட்டத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்படி நாட்டம் வருகிற பொழுது தனக்கு சேர்ந்த உயர்ந்த வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டு இல்லற கடமைகளை செய்வான். அந்த கடமைகள் 11ஆக விரிகிறது. இந்த இல்லற கடமைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுதே அவர்களுடைய தொடர்பினாலே பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையிலே இருந்து அன்பு உதிக்கிறது. அதனால்தான் இல்லறம்
வாழ்க்கை துணை, புதல்வரை பெறுதல், அன்புடைமை என்று அந்த அதிகாரங்கள் விரிகின்றன. அந்த பிள்ளையிலேயும் மனைவியிலேயும் உண்டானதான அந்த அன்பு மெல்ல மெல்ல விரிந்து சமுதாயத்தினுடைய எல்லை மனிதன் வரை சென்று பதிவது என்பதைத்தான் இல்லறவியலிலே அவர் விளங்கச் செய்கிறார். அப்படி அந்த அன்பு சமுதாயம் முழுவதிலுமாக செல்கிற பொழுது தான் தேடிய பொருள்களை சமுதாயத்திற்கு அவன் வழங்க தயங்க மாட்டான் என்பதை சொல்வதற்காக தனி மனிதருக்கு செய்கிற உதவி, சமூகத்துக்கு செய்கிற உதவி என அந்த உதவி 2 வகையாய் விரிகிறது. அதை ஈகை, ஒப்புரவு என்ற 2 அதிகாரங்களால் சொல்லி அத்தகைய கொடைகளை அவன் செய்கிற பொழுது அவனுக்கு புகழ் கிடைக்கும் என்கின்ற செய்தியை சொல்வதற்காக புகழ் என்ற அதிகாரத்தோடு இந்த அறத்துப்பால் இல்லறவியல் நிறைவுறுகிறது. அதற்கு பிறகு துறவரவியலை ஆரம்பிக்கிறார். துறவரவியலிலே இல்லறத்தில் முதிர்ச்சியுற்ற ஒருவன் எனது என்கின்ற மமகாரம் குன்ற பெற்ற காரணத்தினாலே அவன் எல்லோரிலும் அன்பு செய்கிற அந்த தன்மை அருளாக மாறுகிற பொழுது அந்த அருளுடைமையிலே இருந்து துறவரம் ஆரம்பமாகிறது. அங்கனம் ஆரம்பமாகிற துறவரத்திலே அவன் விரதம், ஞானம் என்று 2 கூறுகளை பிரித்திருக்கிறார்கள். அதிலே அந்த விரதத்தை கடைபிடிக்க ஞானம் உருவாகும் என்பதுதான் சொல்லப்படுகிற செய்தி. விரதங்கள் என்பது புலனடக்கம் வந்த ஒருவன் இப்பொழுது மமகாரம் குன்றிவிட்டதோ அதற்கு பிறகு அகங்காரமும் குன்ற ஆரம்பிக்கும். ஒன்றோடொன்று தொடர்புடையவை அவை. அதனாலே அந்த அகங்கார குன்றுதலினாலே புலனடக்கம் வந்து சேர அதனாலே விரதங்களை அவன் கடைபிடிப்பான். விரதங்களிலே முதல்நிலை விரதமாக கருதப்படுவது தன் உடம்பு பெருப்பதற்காக இன்னொரு உயிரை வதைத்து அதனுடைய உடம்பை உண்ணாமை என்பதை சொல்வதற்காக புலால் மறுத்தல் என்கின்ற அதிகாரத்திலே தொடங்கி பிறகு எக்காரணம் கொண்டும் ஒரு உயிரையும் வதையாமை என்பதுகின்ற அந்த கொல்லாமையோடு 9 10 அதிகாரங்களிலே அந்த விரதங்களை நிறைவு செய்கிறார். அந்த விரதங்களினாலே ஞானம் ஏற்படுகிறது. அந்த ஞானத்திலே 4 அதிகாரங்களை வைக்கிறார். 1 நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்று அந்த 4 அதிகாரங்களும் விரிகின்றன. நிலையாமை உணரப்பட்ட உடனே துறவு தானாக உண்டாகும். துறவு உண்டாகிற உடனே இங்கே உள்ள பற்றுக்களை எல்லாம் விட்டதும் தானாக உயிர் வேறொரு பற்றுதலை பற்ற நினைக்கும். அந்த பற்றுதலை பற்றுகிற பொழுது தானாக அவனுக்கு மெய்யுணர்தல் வந்து சேரும். மெய்யுணர்வது என்பது இறைவனை உணர்வது, உண்மையை உணர்வது என்பதாக பல அர்த்தங்களை கொண்ட ஒரு தொடராக இருக்கிறது. இறைவனை உணர்ந்து இறைவனை அடைகிற அந்த பக்குவத்திலும் முன்னர் நாம் அனுபவித்த இன்ப பயன்கள் மனதிலே விதையாக நின்று எண்ணங்களை தூண்டும். செயலை தூண்டாவிட்டாலும் எண்ணங்களை தூண்டும். அந்த எண்ணங்கள் கூட பிறவிக்கு காரணமாகும் என்றபடியால் அந்த எண்ணங்களையும் நீக்கிவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காக அவா அறுத்தல் என்ற அதிகாரத்தை வைத்து அறத்துப்பாலை கொண்டு வந்து முடிவு செய்கிறார். அந்த அறத்துப்பால் முடிவுற்ற உடனே இன்னும் ஒரு அதிகாரம் வைக்க வேண்டி இருக்கிறது. மேற்சொன்னதான அறவழியில் நடக்கிற எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று இல்லை. அறவழியில் செல்கிறவ எல்லோரும் துன்பப்படுகிறார்கள் என்றும் இல்லை. சில வேளை அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமுறுகிறான், செவியான் கேடு உறுகிறான். இதற்கான காரணம் என்ன என்று ஆராய வேண்டிய நிலையிலே ஊழ் என்கின்ற அதிகாரம் வைக்கப்படுகிறது. பிறவி என்பது இந்த ஒரு பிறவி மட்டுமல்ல, பல பிறவிகளில் தொடரிலே நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோம். அந்தந்த பிறவிகளிலே நாம் செய்த வினைகள் தேங்கி நின்று குறித்த இந்த பிறவியிலும் நம்மை தாக்கக்கூடும். அதைத்தான் நாங்கள் பிராப்த வினை என்று சொல்லுகிறோம். அந்த வினைகள் வந்து தாக்குகிற பொழுது முற்பிறவிகளிலே செய்த நன்மை தீமைகளும் இப்பிறவியிலே நம்மை தாக்குகிற வாய்ப்பு இருக்கிறபடியால் ஊழ் என்றத அந்த வினை கொள்கையையும் விளங்க செய்து அறத்துப்பாலை நிறைவு செய்து விடுகிறார். அதை நாம் ஓரளவு கற்று முடித்திருக்கிறோம். விற்றிருக்கிறோம் என்ற சொல் தவறானது, கற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு பொருட்பாடை ஆரம்பிக்கிறார். பொருட்பாடு என்பது பொருளை சொல்லுகிற தனிப்பகுதி அல்ல, அறத்தின் ஒரு கூறாக விரிகிற பகுதி என்றுதான் திருவள்ளுவர் எடுத்துக்கொள்கிறார்.
ஏனென்றால் அறம் செய்கிற பொழுது இல்லறம் துறவரம் என்று அறம் இரண்டாக விரிகிறது. துறவரத்தான் எல்லாவற்றையும் துறந்து விடுவான் என்றபடியால் அவனுக்கு ஏதும் தேவையில்லை. ஆனால் துறவரத்தானை பேணுவதற்கு இல்லறத்தான் தேவை. ஆகவே அந்த இல்லறத்தானுடைய இல்லறம் சிறப்புற நடக்க வேண்டும். அது நடக்க வேண்டுமானால் அதற்கு அந்த அறங்களை செய்வதற்கு அவனுக்கு பொருள் தேவை. அந்த அறங்களை சோர்வில்லாமல் செய்வதற்கு இன்பம் தேவை என்றபடியால் பொருளையும் இன்பத்தையும் அறத்தினுடைய கூறுகளாக கொண்டுதான் தன் நூலை விரிக்கிறார் திருவள்ளுவர். அதனால் தான் இந்நூல் அறநூல் என்றே சொல்லப்படுகிறது. பொருள் என்றோ காம நூல் என்றோ சொல்லப்படுவதில்லை. அறத்தினுடைய கூறுகளாக இவ்விரண்டு பகுதியும் விரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பொருட்பாலிலே பொருளினுடைய சிறப்பு சொல்லுகிற வகையில் நிர்வாகத்தினுடைய திறனை திருவள்ளுவர் எடுத்துச் சொல்லுகிறார். இந்த பாலிலே பொருட்பாலிலே 3 இயல்களை அடக்குகிறார். ஒன்று அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல் என்று இந்த இயல் 3ஆக விரிகிறது. அதனுடைய அடிப்படை என்னவென்றால், ஒன்று நிர்வாகத்தை செய்கிற தலைவன், நிர்வாகத்திற்கு துணை செய்கின்றதாகிய அங்கங்கள், இவை இரண்டும் தவிர்ந்த நிர்வாகம் சார்ந்த விடயங்கள் என்று 3ஆக இதை பிரித்து கொண்டு அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று இயல்களை 3ஆக்கி பொருட்பாடை விரிக்க தொடங்குகிறார். அதிலே முதலாக வருவது அரசியல். அதிலே ஒரு நிர்வாக தலைவனுடைய முக்கியத்துவம் உரைக்கப்படுகிறது. 1000 அங்கங்கள் இருந்தாலும் கூட நிர்வாக தலைவனுடைய வலிமைதான் நிர்வாகத்தினுடைய வலிமை ஆகும் என்றபடியால் அதை முதற் பகுதியாக எடுத்துக்கொள்கிறார். தலையில்லாத உடம்பில் எத்தனை அங்கங்கள் இருந்தாலும் அந்த உடம்பு பயன்படாதது போல நிர்வாகத்திலே எத்தனை அங்கத்தவர்கள் இருந்தாலும் தலைவனுடைய சிறப்புத்தான் சிறந்ததாகும் என்பதை உணர்த்துவதற்காக முதலிலே அரசியலை வைத்து ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், வெற்றி நோக்கி அவனுடைய பயணத்துக்கு அவசியமான தேவைகள் என்பவற்றை எல்லாம் விரித்து சொல்கிறார். முக்கியமாக ஒரு அரசன் 6 அங்கங்களை தன்னகத்தே கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த 6 அங்கங்களையும் பேணுவதற்கு அவனுக்கு 7 குணங்கள் தேவை என்பதையும் சொல்லி இந்த அரசியலை விரித்து கொண்டு போகிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்களையும் கொண்டவனாக ஒரு அரசன் இருந்தால் அவன் அரசருள் வேறாக கருதப்படுவான் என்று சொல்லி அரசன் காலம் அறிய வேண்டும், இடம் அறிய வேண்டும், வலியறிய வேண்டும் போன்ற பல விடயங்களை எடுத்து சொல்லி அந்த அரசியலை நிறைவு செய்து அங்கவியலுக்குள்ளே வருகிறார். அங்கங்கள் 6 என்று சொன்னேன். அதற்குள்ளே முக்கியமான அங்கமாக கருதப்படுவது அமைச்சு. படைகுடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று பாடலோசைக்காக வகுத்து செல்லப்பட்டாலும் அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவன் அரசனுக்கு சமமான தகுதிகள் கொண்டவனாக அமைச்சன் இருப்பான். இன்னும் சொல்ல போனால் அரசனை வழிநடத்துகிற அந்த தகுதியும் அவனுக்கு இருக்கும். அரசனை அவன் வழிநடத்துகிறான் என்பதற்காக அரசன் மூடனாக இருப்பான் என்று அர்த்தம் இல்லை. அவன் அமைச்சனையும் வைத்து ஆளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் உள்ளவனிடம் தேவைக்கேற்ப அமைச்சன் சிலவற்றை வலியுறுத்தி உரைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதால் அமைச்சனை முதல் அங்கமாக எடுத்துக்கொண்டு அதற்குள்ளே அவனை பற்றி அமைச்சனுடைய தகுதிகள் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே அமைச்சு என்ற அதிகாரத்திலே அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், ஆற்றல்கள் முதலியவற்றை சொல்லி அதிலே முதலாவதாக ஒரு அமைச்சன் பெற்றிருக்க வேண்டிய தகுதி அவனுடைய சொல்வன்மை என்பதை வலியுறுத்துகிறார். நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு வகையாக வார்த்தை பிரயோகத்தின் அவசியத்தை உணர்த்துகிற வள்ளுவர் நிர்வாகத்திலே பொருட்பாலிலே சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைத்து தன்னுடைய வாக்குத்திறனாலே காரியம் சாதிக்கக்கூடியவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக முதல் அமைச்சு என்ற அதிகாரத்துக்கு அடுத்ததாக சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். சொல்லும் திறத்தால் காரியங்களை நிறைவேற்றுகிற ஆற்றல் உள்ளவனாக அமைச்சன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அடுத்த அதிகாரமாக வினை தூய்மை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். நம்முடைய பண்பாடு என்பது, தமிழர் பண்பாடு என்பது, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாங்கள்
பாடல்களாக ஓதினால் போதாது. அது என்ன அந்த பண்பாடு என்று கேட்டால் நாம் சொல்லும் திறமுடையவர்களாக இருக்க வேண்டும். வேறு எந்த நாட்டிலும் பொருள் உரைக்கின்ற பொழுது அதிலே அறம் முக்கியப்படுத்தப்படாது. பொருள் உரைக்கிறவர்கள் பொருளினுடைய வெற்றியை தான் வலியுறுத்தி சொல்வார்கள். எந்த வகையாலும் பொருள் வெற்றி கண்டால் போதும் என்பதாகத்தான் பொருள் நூல்கள் உரைக்கும். ஆனால் தமிழர்களுக்கு அது கொள்கையாக இல்லை. பொருளிலே போகிற பொழுதும் பொருள் தேடுகிற பொழுதும் அறம் அவசியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வினை தூய்மை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். இது ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. பொருட்பாலிலே நாம் காரியங்களை சாதித்து விட வேண்டும் சொன்வன்மையால் என்று சொன்னதை வைத்துக் கொண்டு வஞ்சனை முதலிய விடயங்களை செய்து நாம் முன்னேறுவதல்ல பொருளினுடைய தன்மை. நாம் செய்கிற வினை தூய்மை உடையதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக பண்பாடு சார்ந்து வினை தூய்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். பொருள் துறையிலே பொருள் வெற்றி கண்டால் போதாதா, ஏன் அறம் வேண்டும், வினை தூய்மை ஏன் வேண்டும் என்ற கேள்விக்கு வினை தூய்மை இல்லாமல் வருகிற பொருள் நம்மை விட்டு போய்விடும் என்பதை அவர் உணர்த்த நினைக்கிறார். அளக்கொண்டதெல்லாம் அளப்போம் என்று அந்த விஷயத்தை வலியுறுத்துகிறார். மற்றவர்கள் வருந்த நாம் பெற்றுக்கொண்ட பொருள் எல்லாம் நாம் வருந்த நம்மை விட்டு போய்விடும் என்கின்றதிலே நம்பிக்கை கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே வாக்கு சாதுரியத்தினாலே காரியங்களை சாதிக்கிற பொழுதும் அந்த காரியங்கள் தூய்மை உடையவையாக இருக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்ள வேண்டியது ஒரு அமைச்சனுடைய கடமை என்றபடியால் வினை தூய்மையை அமைச்சனுடைய அந்த பகுதிக்குள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு நாம் இதுவரை கற்று முடித்திருக்கிறோம். வினை தூய்மை வரை கற்று முடித்திருக்கிறோம். இன்றைக்கு வினை திட்பம் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நாம் பயணிக்க போகிறோம். வினை திட்பம் என்றால் என்ன என்று கேட்டால் வினைகளை செய்து முடிக்கின்ற மன வலிமை. இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலிலே சொல்வன்மை சொன்னார், பிறகு வினை தூய்மை சொல்கிறார், பிறகு வினை திட்பம் சொல்கிறார். வினை தூய்மைக்கு பிறகு வினை திட்பம் என்றால் நீங்கள் தூய வினை செய்கிறீர்கள் என்றால் அந்த வினையிலே உங்களுக்கு ஒரு உறுதி வரும். அதனால்தான் வினை தூய்மைக்கு பிறகு வினை திட்பம் வைக்கப்படுகிறது. களவாக நீங்கள் விடயங்களை செய்தால், களவு பொய் முதலியவற்றால் விடயங்களை செய்தால் அந்த வினையிலே உங்களுக்கு உறுதி வராது. பொய் செய்திருக்கிறேன், களவு செய்திருக்கிறேன் என்று மனம் தளர்ச்சி உற்று கொண்டே இருக்கும். நேர்மையாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் அந்த நேர்மையே உங்களுடைய காரியத்திலே உறுதியை தரும். அஞ்சாமல், எவருக்கும் அஞ்சாமல், பயப்படாமல் நான் எடுத்த காரியத்தை முடிப்பேன், ஏனென்றால் நான் தர்ம காரியத்தின் வழிதான் நடக்கிறேன் என்ற அந்த திண்மை வருகிற பொழுது எடுத்த காரியத்திலே உறுதி வரும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இந்த அதிகாரம் வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு வினை செய்ய போகிறவனுடைய வெற்றியினுடைய அடிப்படை அவனுடைய மன உறுதிதான். மற்ற உறுதிகள் எல்லாம் பின்னாலே வருகிறவைதான். ஆகவே வினை செய்ய போகிற அமைச்சன் சொல்வன்மையுடையவனாகவும் தான் செய்கிற வினையில் தூய்மையுடையவனாகவும் அதே நேரத்திலே அந்த காரியத்தை செய்து முடிக்கின்ற திண்மையுடையவனாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வரிசையிலேதான் இந்த வினை திட்பம் என்கின்ற அதிகாரம் வந்து பொருந்துகிறது. இன்றைக்கு வினை திட்பம் என்கின்ற அதிகாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். பாயிரம் படித்து அதற்கு பிறகு நூலுக்குள்ளே நாம் பயணிக்கலாம். அதிகார எண் 67. அதிகார தலைப்பு வினை திட்பம். அதிகார பாயிரம். அஃதாவது அத்தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்திண்மை. அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். முதல் அதுல பாருங்க, பாயிரத்திலேயும் அதை கொண்டு வர தூய வினை முடிப்பானுக்கு, தூயதாகிய அந்த வினையை, அது முக்கியம். அது முன்னாலே இருந்தால்தான் அந்த திட்பம் வரும் என்றதனால்தான் தூய வினை முடிப்பானுக்கு படியுங்கள். அஃதாவது அத்தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்திண்மை. என்பது திண்மை, மன உறுதி. ஒரு எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பதற்கு முதல் தகுதி மன உறுதி.
பல பேர் எடுத்துக்கொள்வார்கள், காரியத்தை எடுத்துக்கொள்வார்கள், திட்டமிடுவார்கள், அதற்கான விடயங்களை எல்லாம் சேகரிப்பார்கள். ஆனால் செய்கிறவனுக்கு மன உறுதி இருக்காது. எந்த காரியத்தை செய்தாலும் செய்கிறவன் மன உறுதியோடு விடாமல் அசையாமல் செய்ய வேண்டும். எங்களுடைய திருக்குறள் வகுப்பே அதற்கான ஒரு சான்று. தொடங்கி இன்று வரை அதை நல்ல காரியம் தொடங்கினார்கள். அதுவே அதில் வினை தூய்மை இருந்தது. அதனாலே இடையிலே கொரோனா முதலியவை வந்த போதும் இந்த வகுப்பு நிற்காமல் நடக்கிறது என்றால் அதற்கு இதை நடத்துகிறவருடைய மனத்திற்பம் ஒரு காரணம். அந்த திற்பத்துக்கு மன தூய்மை ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இது பாராட்டுதலுக்காக அல்ல, பொதுவாக நான் எல்லாருக்குமாக சொல்கிறேன். எடுத்துக்கொண்ட காரியத்தில் தூய்மை கொண்டால் திற்பம் வரும், திற்பம் வர வேண்டும். வேறு என்ன விஷயங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தாலும், எனக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, கார் இருக்கிறது, டிரைவர் இருக்கிறார், வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள், இது மட்டும் ஒரு வினையினுடைய வெற்றியை தரும் என்று நம்பாதீர்கள். முதலிலே உங்களுடைய மன உறுதி, எடுத்துக்கொண்ட விஷயத்தை எப்படியும் நான் நடத்துவேன் என்ற மன உறுதிதான் ஒரு வினையினுடைய வெற்றிக்கு காரணம் என்பதைத்தான் இந்த அதிகாரம் சொல்ல போகிறது. அதனால்தான் அவர் எடுத்துக்கொண்ட தூய வினை முடித்த பொருட்டு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய மனத்திற்பம் தான் மனத்தின்மைதான் இங்கே வினைத்திற்பம் என்று சொல்லப்படுகிறது என்று பாயிரம் காட்டிவிட்டு போகிறார். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. அஃதாவது அத்தூய வினை முடிப்பானுக்கு வேண்டுவதாய மனத்தின்மை அதிகார முறைமையும் இதனானே விளங்கும். அதிகார முறைமையும் நானே விளங்கும். என் தூயவினை பற்றி முதல் சொல்வன்மை படித்தோம், வினை தூய்மை செய்தோம். பிறகு அந்த ஒழுங்கிலே அந்த தூய்மை வினை முடிப்பவனுக்கு தேவைய மனத்திற்பம் என்றபடியால் அதற்கு அடுத்த அதிகாரமாக இது வைக்கப்படுகிறது என்கிறார். குறள் எண் 661. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. பாருங்கள், திருவள்ளுவருடைய கருத்தைத்தான் பரிமளகர் பிரதிபலிப்பார். பாயிரத்திலே தூயவினை செய்கிறவனுக்கு உரியதாகிய மனத்திற்பம் என்றார். அது யார் இவருக்கு சொன்னது என்றால் முதல் குறள் சொல்லுகிறது. திருவள்ளுவர் சொன்னதைத்தான் பாயிரத்திலே அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு பதிவு செய்கிறார். ஒரு தூயவினை செய்கிறவனுக்கு வேண்டியதாகிய மனத்திற்பம். ஏன் செயல் திற்பம் தேவையில்லையா? செய்வதற்கான ஆற்றல்கள் தேவையில்லையா? இல்லை, முதல் மனத்திற்பம். இதை வள்ளுவர் வழிநின்று இவர் முன்மொழிந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முதல் குறள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. படியுங்கள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய ஒரே அடியாக திருவள்ளுவர் அடித்து தள்ளி விட்டு வருவார். ஒரு கச்சமும் படாதே. வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம். உனக்கு செய்கிற வினையினுடைய உறுதி என்பது வேறு ஒன்றிலும் இல்லை. என்னிடம் 1000 பேர் இருக்கிறார்கள், 1000 படை இருக்கிறது, இது ஒன்றும் முதலிலே உனக்கு மன உறுதி இருக்கிறதா? இருந்தால்தான் உன்னுடைய நிர்வாகம் வெற்றி பெறும். ஆகவே வினைத்திற்பம் என்பது மனைத்திற்பம், மனத்திற்பம் என்று எடுத்தாற்போல் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. உரை. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் என்ன அர்த்தம் என்றால் இதுதான் முக்கியம், மற்றவை வேண்டாம் என்று அல்ல, அவையெல்லாம் இதுக்கு பிறகுதான் என்று அர்த்தம். அப்போ எனக்கு மனத்திற்பம் இருக்கிறது என்று விட்டு ஒன்றையும் தேடாமல் ஒருத்தன் இருந்தால் வெல்வானா இருந்தால் அப்படியும் வெல்ல மாட்டான். அதே நேரத்திலே மற்றவையெல்லாம் இருக்கிறது, மனத்திற்பம் இல்லை என்றால் அவனும் வெல்ல மாட்டான். ரெண்டும் தேவை. இதுல எது முக்கியமாக தேவை என்றால், இந்த பட்டிமன்ற தலைப்புகள் வைக்கிறது போல பெரிதும் தேவைப்படுவது எது என்றால், அதுபோல இது முக்கியமான தேவை என்றால் மனத்திற்பம் தான் என்கிறார். அதனால்தான் மற்றவற்றையும் விடாமல் மற்றவையெல்லாம் புற என்று சொல்லி இதற்கு அப்புறம்தான் மற்றவை தேவை என்று உறுதிப்படுத்துகிறார். உரை. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். வினை செய்தற்கண் திண்மை என்று சொல்லப்படுவது அதனை முடித்தற்குரியான் ஒருவன் மனத்தினது திண்மை, மற்றைய எல்லாம் பிற.
அஃது ஒழிந்தன எல்லாம் அதற்கு திண்மை என்று சொல்லப்படா. அதாவது நான் முடிப்பேன் என்கின்ற உறுதி இருக்க வேண்டும். நான் முன்பும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இருப்பேன் என்று ஞாபகம். ஒரு வயற்காட்டுக்குள்ளே ஒரு சிட்டுக்குருவி ஒரு கூடு கட்டி அதிலே முட்டையிட்டு குஞ்சுகள் பொறித்து வைத்திருந்தன. அப்படி வைத்திருந்த பொழுது அது ஒரு நாள் அந்த வயலுக்கு உரியவன் வந்தான். வந்து நாளைக்கு இந்த வயலை அறுவடை செய்ய வேண்டும், வேலையாட்களுக்கு எல்லாம் சொல்லிவிடு என்று சொன்னான். இதை குஞ்சுகள் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த குஞ்சுகள் பயந்து போய்விட்டன. நாளைக்கு அறுவடை செய்தால் எங்களுக்கு ஆபத்து வந்துவிடுமே என்று தாய் பறவை வந்த உடனே இப்படி சொல்லிவிட்டு போறான். நாளைக்கு வேலையாட்களை எல்லாம் வர சொல்லி இருக்கிறான். ஆகவே எங்களுக்கு ஆபத்து வந்து விட போகிறது, எங்களை காப்பாற்றுங்கள் என்று குஞ்சுகள் அழுதன. தாய்ப்பறவை, நீ அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பேசாமல் இருந்து விட்டது. அடுத்த நாள் வேலையாட்கள் வரவில்லை. அப்போ அந்த வேலை நடக்கவில்லை. குஞ்சுகள் ஆறுதலாக இருந்தன. அதற்கடுத்த நாள் திருப்பி வந்தான் இந்த காமக்காரன். வந்து சொன்னான், என்ற உறவினர்களை எல்லாம் வர சொல்லி இருக்கிறேன், அவர்கள் வந்துடுவார்கள், நாளைக்கு அறுவடை செய்வோம் என்றான். திருப்பியும் குஞ்சுகள் தாய்ப்பறவையிடம் இப்படி சொல்லி இருக்கிறார்களே, நாளைக்கு எங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்ற உடனே இந்த தாய்க்குருவி சொன்னது, பயப்படாதீர்கள், அது ஒன்றும் ஆகாது என்று சொன்னது. பிறகு அடுத்த நாள் அதே போல உறவினர்கள் வரவில்லை, அது நடக்கவில்லை. அடுத்த நாள் வந்தான். வந்து சொன்னான் பிள்ளைகளை பார்த்து, நாளைக்கு நாங்கள் இந்த வயலை அறுவடை செய்கிறோம், நாங்கள் வயல் வெட்டுவோம் என்று சொல்லிவிட்டு போனான். குஞ்சுகள் தாய்ப்பறவையிடம் இதை சொன்னன. உடனே தாய்ப்பறவை, அப்போ எங்களுக்கு ஆபத்து வரத்தான் போகிறது, நாங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் என்று குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு போய்விட்டது. என்றைக்கு நான் செய்வேன் என்று உறுதி வருகிறதோ அன்றைக்குத்தான் அந்த வினை முடியும். அதனால்தான் இந்த வினை மனத்தின்மையை வலியுறுத்துகிறார். மற்றதெல்லாம் இருக்கலாம், இருக்கலாம், ஆனால் நான் செய்வேன் என்ற உறுதி இருந்தால்தான் மற்றவை எல்லாம் துணை செய்யுமே தவிர, மற்றவை எல்லாம் இருந்தும் நான் செய்வேன் என்ற உறுதி இல்லாதவன் வினை முடிக்க மாட்டான். அதைத்தான் வலியுறுத்துவதற்காக இந்த இடத்திலே சொல்லுகிறார். வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம். ஒரு வினையினுடைய திண்மை என்பது எதுவென்றால் மனத்தினுடைய திண்மை, செயல் திண்மை இல்லை. எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், மனம்தான் மனதிலே எழுதுகிற எண்ணங்கள் தான் வாக்காக மாறி பிறகு செயலாக மாறுகிறது. மனதிலே ஒரு விஷயம் உறுதியாக வந்துவிட்டால் பிறகு அது எல்லாம் வரும். நாங்கள் மனதிலே உறுதி கொள்வதில்லை. நாங்கள் வாக்கிலே நான் இன்றைக்கு கட்டாயம் செய்வேன் என்று சொல்வேன், மன உறுதி இல்லாமல் சொல்லுவேன். அது மாதிரி நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லுவேன், மன உறுதி இருக்காது. மன உறுதி இல்லாத செயல் வார்த்தை என்பது அத்திவாரம் இல்லாத வீடுகள் போல. மனதிலே உறுதி இல்லாவிட்டால் நீ என்னதான் வசனங்கள் பேசினாலும் அது உடைந்து போம். அதுபோல நீ என்னதான் செயல்பட முனைந்தாலும் அது உடைந்து போம். ஆகவே அத்திவாரம் பலமாக இருக்க வேண்டும். அந்த அத்திவாரம் என்பது மனதில் ஏற்படுகிற உறுதி. மனம் என்பது ஒரு சூக்கும உறுப்பு. எப்பொழுதும் சூக்கும பொருட்கள் வலிமையானவை. ஆகாயத்திலேதான், ஆகாயமாகிய சூக்கும பூதத்திலேதான் மற்ற பூதங்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றன. அதுபோல மனதாகிய அந்த சூக்கும உறுப்பிலேதான் நாம் பேச வேண்டிய வாக்கு வருகிறது, செய்ய வேண்டிய செயல் வருகிறது. என்றபடியால் மனத்திற்பம்தான் அத்தனைக்கும் அத்திவாரம். அதனால்தான் மனத்திற்பம்தான் வினைத்திற்பம் என்று இந்த முதல் குறளிலேயே அடித்துச் சொல்லுகிறார் வள்ளுவர். படியுங்கள். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். வினை செய்தற்கண் திண்மை என்று சொல்லப்படுவது அதனை முடித்தற்குரியான் ஒருவன் மனத்தினது திண்மை. அதாவது எடுத்துக்கொண்ட வினையை முடிப்பதற்கு ஒருவன் பொறுப்பெடுக்கிறான், அவனுடைய மனத்தின்மைதான் வினைத்திற்பம் என்று சொல்லுகிறார். மற்றைய எல்லாம் பிற அஃது ஒழிந்தன எல்லாம் அதற்கு திண்மை என்று சொல்லப்படா. பாருங்கள், புற என்பதற்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள் பரிமளகர். மற்றவையெல்லாம் புற என்றால் அதெல்லாம் அதற்கு பிறகுதான் என்று நாங்கள் சொல்லுவோம். இவர் சொல்லுகிறார், அவையெல்லாம் இது இல்லாத பட்சத்திலே திண்மைக்குரியவை என்று சொல்லப்படாது. அந்த இரண்டாவது வரிய வடியுங்கள். அஃது ஒழிந்தன எல்லாம் அதற்கு திண்மை என்று சொல்லப்படா. எதற்கு திண்மை என்று சொல்லப்படா?
எடுத்துக்கொண்ட வினைக்கு திண்மை என்று சொல்லப்படாது. அதாவது மற்ற எல்லாமே இருந்தாலும் இந்த மனத்திற்பம் இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்ட வினை வெற்றி பெறும் என்று உறுதிப்படுத்த முடியாது என்கிறார். உரைக்குறிப்பு: ஒழிந்தனவாவன படை, அரண், நட்பு முதலியவற்றின் திண்மைகள். அதாவது வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம், மற்றவையெல்லாம் என்றார். அது என்ன மற்றவையெல்லாம்? அப்ப வேறு விஷயங்களும் வினையை பலப்படுத்துமா என்று கேட்டால் பலப்படுத்தும் என்கிறார். அது என்னவென்றால் அங்கங்களிலே 3 எடுத்துக்கொள்கிறார். உங்களுக்கு தெரியும், படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இதிலே படை நம்முடைய வினைக்கு துணை செய்யும். பாருங்கள், அவர் சொல்லுகிற 3ஐயும் படியுங்கள். படை, குடி, அது நாம் பாதுகாக்கிற விஷயம். குடி நாம் பாதுகாக்கிற விஷயம். எடுத்துக்கொண்ட அரசன் குடியை பாதுகாப்பானே தவிர குடியரசனை பாதுகாப்பதில்லை. ஆகவே படை முக்கியமானது. குடியை விட்டு அடுத்தது கூழ், செல்வம், அதையும் விட்டு அடுத்தது என்ன சொல்லுகிறார்? படை, குடி, கூழ், அரண். 3 விஷயம் அல்லவா? படை, அரண், நட்பு. நட்பும் நமக்கு துணை செய்து காரியத்தை வெற்றி பெறச் செய்யும். அரண் நம்மை பாதுகாக்கும். இவையெல்லாம் வினையை முடித்து தரும் என்று நம்பாதே. உன்னுடைய மனத்திற்பம் தான் வினையை முடித்து தரும். ஆகவே மற்றவையெல்லாம் என்று சொன்ன அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இந்த 3ஐயும் குறிக்கிறது என்கிறார். ஒழிந்தனவாவன படை, அரண், நட்பு முதலியவற்றின் திண்மைகள். முதலியவற்றின் என்று போட்டபடியால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, மற்றவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம். முக்கியமாக இந்த 3 இவற்றினுடைய வலிமையை மட்டும் வைத்து வினை முடிந்துவிடும் என்று நம்பாதே என்பதை சொல்வதற்குத்தான் மற்றவை எல்லாம் என்பது அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுகிறார். அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாகலின் மற்றைய என்றும். என்ன சொன்னார் என்றால் இந்த மற்றைய என்ற சொல்லை போட்டதனுடைய காரணம் சொல்லுகிறார். அப்படிங்கிறதை அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாகலின் மற்றைய என்றும். மற்றைய என்று சொல்பட்டு போட்டதுக்கு காரணம் என்றால் சோறு போட்டு மற்றைய கறிகளையும் போட்டான் என்றால் சோறுக்கு அவையெல்லாம் இனமானவை. சோறு போட்டு இலையிலே சாணத்தை போட்டான் என்று ஒருத்தன் சொல்ல மாட்டான். அவை இனமானவை அல்ல, இவை வெற்றிக்கு இனமானவை. இது படை, பொருள், நட்பு என்பவையெல்லாம், படை, அரண், நட்பு என்பவையெல்லாம் இனமானவை. அதனாலேதான் இந்த மற்றைய என்ற சொல்லை போட்டதாலே இவையெல்லாம் வெற்றிக்கு இனமாக துணை புரிபவை என்பதை உணர்த்துகிற காரணத்தினாலே மற்றைய என்ற சொல்லை போட்டார் என்கிறார். அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாகலின் மற்றைய என்றும் வேண்டினும் அகுது இல்வழி பயனிலவாகலின் பிற என்றும் கூறினார். பெருமாளுடைய இந்த சொச்சுருக்கத்தை வேண்டினும் இவையெல்லாம் வேண்டும் தான், வெற்றிக்கு இவையும் காரணம்தான். இவையெல்லாம் படை தேவையாக இருக்கிறது, அரண் தேவையாக இருக்கிறது, நட்பு தேவையாக இருக்கிறது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வேற தேவையாக இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் வேண்டினால் கூட, அந்த வசனத்தை வாசியுங்கள். வேண்டினும் அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாகலின் மற்றைய என்றும் வேண்டினும் அகுது இல்வழி பயனிலவாகலின் பிற. அதுதான் அகுதில் வழி என்றால் எகுதில் வழி வினைத்திற்பம், மனத்திற்பம் இல்வழி. மனத்திற்பம் இல்வழி இவையில் இந்த திற்பங்கள் எல்லாம் இருந்தாலும் வெற்றி பெறாது என்றபடியால் தான் வேறு என்று சொல் போட்டார் என்கிறார். படியுங்கள். பிற என்ற சொல் போட்டார். அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனமாகலின் மற்றைய என்றும் வேண்டினும் அகுது இல்வழி பயனில ஆகலின் பிற என்றும் கூறினார். இந்த 2 சொல்லை எடுத்து வைத்துக் கொண்டு ஒன்று மற்றைய என்று சொல் போட்டிருக்கிறார், பிற என்று ஒரு சொல் போட்டிருக்கிறார். மற்றைய என்பது இந்த 3ஐயும் அது போன்ற விடயங்களையும் குறிக்கின்றன. அவை ஏன் மற்றைய என்ற சொல்லை போட்டார் என்றால் அது இவற்றுக்கு இனமான விஷயம், மனத்திற்பத்தோடு சேர்ந்து இவையும் தேவை என்பதை சொல்வதற்காக மற்றைய என்று போட்டு, பிற என்று போட்டால் எதற்கு காரணம் என்னவென்றால் இதனோடு ஒப்பிடுகிற பொழுது அவை
இதற்கு அடுத்தபடியாக முக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை சுட்டுவதற்காகத்தான் பிறை என்ற சொல் போட்டார் என்கிறார். படியுங்கள். இதனால் வினைத்திட்பமாவது இன்னது என்றது கூறப்பட்டது. முதல் குறளிலே திருவள்ளுவர் பெரும்பான்மையான அதிகாரங்களிலே அந்த அதிகாரத்துக்கான வரைவிலக்கணத்தை சொல்லுவார். இந்த குறளிலேயும் அதைத்தான் சொல்லுகிறார். வினைத்திட்பம் என்றால் என்ன, வினையை வெற்றி கொள்கிற உறுதி என்றால் என்னவென்றால் மன உறுதிதான் என்பதைத்தான் சொல்ல வருகிறார் என்பதை முதல் குறளிலே வரையறை செய்துவிட்டு இனி உள்ளே போகிறார். படியுங்கள். குறள் எண் 661 மறுவாசிப்பு. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. உரை. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். வினை செய்தற்கண் திண்மை என்று சொல்லப்படுவது அதனை முடித்தற்குரியான் ஒருவன் மனத்தினது திண்மை. மற்றைய எல்லாம் பிற. அகுது ஒழிந்தன எல்லாம் அதற்கு திண்மை என்று சொல்லப்படா. உரைக்குறிப்பு. ஒழிந்தனவாவன படை, அரண், நட்பு முதலியவற்றின் திண்மைகள். அவையும் அதற்கு வேண்டுவனவாய் இனம் ஆகலின் மற்றைய என்றும், வேண்டினும் அகுது இல்வழி பயனில ஆகலின் பிற என்றும் கூறினார். இதனால் வினைத்திட்பமாவது இன்னது என்பது கூறப்பட்டது. அகுதில்வழி என்ற இடத்திலே மனத்திற்பம் இல்வழி என்று கூட போட்டிருக்கலாம். எப்பவும் சொன்ன விடயத்தை திருப்பி சொல்வது தேவையற்றது என்பது அறிஞர்களுடைய கருத்து. ஆழமாக படிக்கிறவர்களுக்கு இப்படி போட்டாலே விளங்கும் என்று எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அகுதில் வழி என்று போடுகிறார். சுருக்கமாக இந்த குறளை விளங்குவதானால், என்னிடம் எழுதுவதற்கு நல்ல பேனை இருக்கிறது, உட்காருவதற்கு நல்ல மேசை இருக்கிறது, கல்லூரியிலே உட்காருவதற்கு நல்ல மேசை இருக்கிறது, எழுதுவதற்கு நல்ல வெள்ளைத்தாள் இருக்கிறது, இவை எல்லாம் இருந்தாலும் பரீட்சையிலே ஃபெயில் விடுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் இருந்தாலும் நான் இந்த பரீட்சையில் கேட்கிற கேள்விகளுக்கு விடை உறுதியாக எழுதுவேன் என்ற தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் இவை எல்லாம் இருந்தாலும் தோல்வி வர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே இவை வேண்டாவோ என்றால் வேண்டும். அதனால்தான் இவற்றை மற்றைய என்று சொன்னார். பிறை என்று சொல்லாமல் மற்றைய என்று சொன்னார். பிறகு பிறை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், மன உறுதி இல்லாவிட்டால் இவையெல்லாம் பிற என்பதை சொல்வதற்காக பிறை என்ற சொல்லையும் திருப்பி சேர்த்துக் கொள்கிறார் என்கிறார். சரி. குறள் எண் 662. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆர் என்பர் ஆய்ந்தவர் கோள். இதுல நீங்கள் இந்த சொற்களை பிரித்து பார்த்துக்கொண்டு, ஊரு ஒராள், உற்றவின் ஒல்காமை. ஊரு என்பது உங்களுக்கு தெரியும், இடையூறு என்று நாங்கள் சொல்லுகிறோம் அல்லவா? அதை சுருக்கினால் ஊரு. ஊரு என்பது தடைகள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை திட்டமிடுகிற பொழுது ஒரு அமைச்சன் எப்படி திட்டமிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி திட்டமிடுதல் என்றால், இடையூறு வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முதலிலே அதை திட்டமிடுவதற்கு வழி சொல்லுகிறார். ஒரு 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 திட்டத்துக்கான வரையறை பண்ணுகிற பொழுது இதற்கு இடையூறுகள் வராமல் அந்த திட்டத்தை போடுவது எப்படி, இதுதான் முதல் நிலை அட்வைஸ். நீ ஒன்றை திட்டமிடுகிற பொழுது இடையூறுகள் வராமல் இதை செயல்படுத்தும் வகையிலே திட்டமிடு. ஒன்று. இரண்டாவது, குற்றபின் என்றால் அது வந்துவிட்டால் அப்ப கேள்வி எழும். நீதானே முதல் சொன்னாய் திட்டமிடுகிற பொழுதே ஊறு வராமல் திட்டமிட வேண்டும் என்று சொன்னார். பிறகு வள்ளுவரே சொல்லுகிறார், உற்றபின் என்றால் திருப்பி வந்துவிட்டால், ஏன் வந்துவிட்டால் என்று பேச்சு வரும் என்றால் அதற்கு உரை எழுதுகிறவர் தான் விளக்கம் சொல்லுகிறார். அப்படி ஒரு இடையூறு வந்து விட்டால் அதற்கு மனந்தளராமல் அதை கையாளுகிற திறன் வேண்டும். எந்த நிர்வாகிக்கும் இது பொருத்தம் பாருங்கள். ஒன்று, திட்டமிடுகிற பொழுது சரியாக திட்டமிடுதல். பிறகு திட்டமிட்டதிலே இடையூறு வந்துவிட்டால் அதற்கு உடனே அசைந்து விடாமல் நின்று பிடித்தல். அதை மனந்தளராமல், இல்லை அதை என்னால் கையாள முடியும் என்று நின்று பிடித்தல். இவைதான் நம்முடைய
மனத்தின்மைக்கு அடையாளங்களாக இருக்க வேண்டியவை என்பதை இந்த குறள் சொல்லுகிறது. இனி நூலுக்குள்ளே போய் அதை விளங்குவோம். ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோள். உரை. ஆய்ந்தவர் கோள் முன் நீதி நூல் ஆராய்ந்த அமைச்சரது துணிவு. அதாவது அமைச்சன் நீதி நூல்களை படித்து, நீதி நூல் என்றால் செயல்படுகிற விதங்களையும் அந்த பொருள் நூல்கள் பொருள் தன்மையும் இந்த நீதி நூல் சொல்லுகிறது அல்லவா. ஆகவே ஒரு அமைச்சன் நீதி நூல்களை ஆராய்ந்து படித்து செயல்பட தொடங்க வேண்டும். அதனால்தான் ஆய்ந்தவர் கோள் என்பது முன் நீதி நூல் ஆராய்ந்த அமைச்சனது துணிவு. அப்பப்ப புத்தகம் தட்டி படிப்பதில்லை, முன்னமே இதையெல்லாம் விளங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த செயலிலே இறங்குறவனுடைய துணிவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆய்ந்தவர் கோள் முன் நீதி நூல் ஆராய்ந்த அமைச்சரது துணிவு. ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர். பழுதுபடும் வினைகளை செய்யாமையும் செய்யும் வினை தெய்வத்தான் பழுதுபட்ட வழி அதற்கு தளராமையும் ஆகிய இவ்விரண்டன் வழி என்பர் நூலோர். ரெண்டு விஷயம். ஒன்று, பழுதுபடும் வினைகளை அவன் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எடுத்துக்கொண்ட பிறகு தெய்வத்தால் ஏதாவது பழுதுபடும் நிலை ஏற்பட்டால், தெய்வம் என்பது விதி என்கின்ற, விதிக்கு தெய்வம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆகவே அவனுடைய விதியினாலே பிழை வந்தாள் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். அப்போ இவன் திட்டமிடுகிற பொழுது பழுதுபடாமல் தான் திட்டமிட்டான். ஆனால் இறைவன், அது இறைவன் என்று சொன்னால் கடவுளாலேயோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு விதியினாலேயோ இந்த இத்தகைய ஒரு தன்மை ஏற்பட்டு விட்டால், எடுத்துக்கொண்ட வினைக்கு பழுது ஏற்பட்டு விட்டால், அதற்கு தளராமை ஆகிய இவ்விரண்டுடன் ரெண்டு விஷயம் இருக்க வேண்டும் அமைச்சனுக்கு. ஒன்று, திட்டமிடுகிற பொழுது பிழை வராமல் திட்டமிட வேண்டும். இரண்டாவது, பிழை வந்து விட்டால் தளராமை வேண்டும். இதுதான் நீதி நூல்கள் அமைச்சனுக்கு சொல்லுகிற முறை என்கிறார். ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர். பழுதுபடும் வினைகளை செய்யாமையும் செய்யும் வினை தெய்வத்தான் பழுதுபட்ட வழி அதற்கு தளராமையும் ஆகிய இவ்விரண்டன் வழி என்பர் நூலோர். உரைக்குறிப்பு. தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சு பூண்ட வியாழ வெள்ளிகளது துணிவு தொகுத்து பின் நீதி நூலுடையார் கூறியவாறு கூறுகின்றமையின் ஈண்டு வினை தூய்மையும் உடன் கோரினார். அதாவது இந்த நீதி நூல்களை கற்றவர்கள், அதாவது முன் நீதி நூல் ஆராய்ந்த அமைச்சர்களது துணிவு என்றால் எங்கே இருந்து இந்த நீதி நூல் புறப்பட்டது என்று பரிமேலழகர் எடுத்துக்கொள்கிறார். இந்த நீதி நூல்கள் எங்கே தோன்றின என்றால், தேவலோகத்திலே தேவர்கள் அசுரர்கள் என்ற இரண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். தேவலோகத்திலே தேவர்கள் இருந்தார்கள், அவர்களை கைப்பற்றுவதாக அசுரர்கள் முயற்சித்தார்கள். அவர்களுக்கு சமமான பலத்தோடு அசுரர்களும் இருந்தார்கள். எப்பொழுதும் நன்மை இருந்தால் அதே அளவான தீமையும் இருக்கும். அந்த வகையிலே இந்த தேவர்கள் தங்களுக்கு ஒரு மந்திரியை அமைச்சனை வைத்திருந்தார்கள். அதுபோல அசுரர்கள் தங்களுக்கு ஒரு அமைச்சனை வைத்திருந்தார்கள். தேவர்களுடைய அமைச்சனுக்கு பெயர் வியாழ பகவான் என்று அவர்களுக்கு பெயர். அது அவருக்கு பிரகஸ்பதி என்று பெயர் சொல்வார்கள். பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு. அதுபோல அசுரர்களுடைய குரு வெள்ளி என்று அவருக்கு பெயர். வியாழன் வெள்ளி என்று நாங்கள் சொல்லுகிற கிரகங்களிலே வியாழன் தேவகுரு, வெள்ளி அசுரகுரு. இவர்கள் ரெண்டு பேரும் வகுத்து தொடங்கியதுதான் இந்த நீதி நூல், அங்கே இருந்துதான் தொடங்கினது என்கிறார்கள். அவர்களின் வழி நின்று பின்னாலே அவர்களை பார்த்து இங்குள்ளவர்கள் நீதி நூல்களை வகுத்தார்கள். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சு பூண்ட வியாழ வெள்ளிகளது துணிவு, அதைத்தான் தொகுத்து பின் நீதி நூலையார் கூறியவாறு. பின்னாலே வந்த நீதி நூல் ஆசிரியர்கள் எல்லாம் இந்த நீதி நூலை எங்கே இருந்து நீதியை எடுத்தார்கள் என்றால், அந்த தேவ அசுரர்களுடைய குருமார் வகுத்த வகுப்பிலே இருந்து எடுத்துக்கொண்டார்கள் என்கிறார். இதை சொன்னார் பரிமேலழகர் பிராமணர். அவர் இந்த புராணங்களை பிடித்துக் கொண்டு உரை செய்கிறார் என்கிறார்கள்.
கேள்வி எப்படி வரும் என்றால், எங்கிருந்து இந்த நீதி நூல்கள் வந்தன என்றால் அதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். நம்முடைய மரபுப்படி தேவ அசுரருடைய குருமார் வகுத்த வகுப்பினை பிறகு நீதி நூல் ஆசிரியர்கள் தங்களுக்குள் எடுத்துக்கொண்டு சொன்னதனால்தான் அவை நீதி நூல் என்று பெயர் பெற்றன. அப்படி நீதி நூலுடையார் கூறியவாறு கூறுகின்றமை அமைச்சனுக்கு வேலை. பிறகு அந்த நீதி நூல்களை படித்து மூலம் தேவாசுர குருக்கள், பிறகு நீதி நூல் ஆசிரியர்கள் அதை படித்து சொல்லுகிறது தான் அமைச்சனுடைய, செயல்படுவதுதான் அமைச்சனுடைய வேலை என்கிறார். வாசிங்கிற விளத்தையும். தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சு பூண்ட வியாழ வெள்ளிகளது துணிவு தொகுத்து பின் நீதி நூலுடையார் கூறியவாறு கூறுகின்றமையின் ஈண்டு வினை தூய்மையும் உடன் கூறினார். அப்படி சொல்லப்படுகிற நீதி நூல்கள் இந்த இடத்தை விளங்க வேணும், அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அப்படியாக நீதி நூல்களை முதலிலே வியாழ வெள்ளி சொல்ல அதன் வழி நூலாசிரியர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் பொருட்பாலுக்கு நீதி நூலாகவும் விளங்குகிறது என்று சொல்லிவிட்டு இந்த குறளிலே ஒரு ஐயப்பாடு கிளப்புகிறார் திருவள்ளுவர் பரிமேலழகர். என்னவென்றால், ரெண்டு விஷயம், அமைச்சனுக்கு ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். ஒன்று, ஊரொராள் உற்றபின் ஒல்காமை. அதாவது அந்த ஊரொராளுக்கு என்ன சொன்னார்? ஆராய்ந்த அமைச்சனது ஊரொராள் உற்றபின் ஒல்காமை, இவருடைய பழுதுபடும் வினைகளை செய்யாமையும். இந்த பழுதுபடும் வினைகளை செய்யாமை என்பது என்ன வந்து விட்டது? வினை தூய்மை என்ற அதிகாரத்துக்குள்ளே போக வேண்டும். பழுதுபடுகிற வினையை பிழை வரக்கூடிய வினைகளை செய்யாமை என்பதுதான் வினை தூய்மையிலே சொல்லிவிட்டார். அங்கே வந்து விட்ட அந்த விஷயம் இங்கே ஏன் வந்தது? இரண்டாவது விஷயம் சரி, அதாவது மனத்தின்மை சொல்லுகிற பொழுது பிழை வந்தாலும் அதிலே அசையாமல் இருப்பது என்ற அந்த இரண்டாவது கூறு சரி, இந்த அதிகாரத்துக்கு பொருந்தும். விளைவிடாத விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது முதல் அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் அல்லவா என்றால், வியாழ பகவானின் வெள்ளி பகவானிலே இருந்து வந்த நீதி நூலாசிரியர்கள் எல்லாரும் பொருட்பால் நீதி சொல்லுகிற பொழுது அறத்துப்பால் நீதியையும் உட்படுத்தியே சொல்கிறார்கள். அந்த உரிமை பற்றித்தான் வினை தூய்மைக்கு பிறகு வருகிறதாகிய வினைத்திற்பத்திலும் வினை தூய்மையினுடைய ஒரு கூரை எடுத்துக்கொண்டு இவர் வைத்தார் என்று எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர். படியுங்கள். தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சு பூண்ட வியாழ வெள்ளிகளது துணிவு தொகுத்து பின் நீதி நூலுடையார் கூறியவாறு கூறுகின்றமையின் ஈண்டு வினை தூய்மையும் உடன் கூறினார். வினை தூய்மை முடிந்து விட்டது, ஆனால் அதையும் சேர்த்து சொல்கிறார். வினை தூய்மையும் சொன்னதுக்கு காரணம், நீதி நூல்களிலே வினை தூய்மையும் பொருட்பாலிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வினை திண்மை சொல்லுகிற பொழுது தூய்மையும் சொல்லப்பட வேண்டும். தூய்மை இல்லாத இடத்திலே திண்மை வராது, அதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதனாலேதான் அதையும் உட்படுத்தி சொன்னார் என்கிறார். உறுதல் உடையதனை முன் ஊறு என்றமையின் உற்றபின் என்றும். அதாவது ஊறு ஒராள், உறுதல், ஊறு என்பது குற்றங்கள் உண்டாதல் என்ற அர்த்தத்திலே, ஊறுதல் என்ற அர்த்தத்திலே இருக்கிறபடியால் படியுங்கள். உறுதல் உடையதனை ஊறு என்றமையின், முன்னாலே உறுதல் உடையவற்றை ஊறு என்று சொன்னபடியால் பின்னது உற்றவின் என்று அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஊறு உற்றவின் என்று போட தேவையில்லை. ஊறு என்பதிலேயே அது அடங்கி இருக்கிறபடியால் அந்த ஊறு என்ற சொல்லை அதை விளங்கப்படுத்துகிறபடியால் அடுத்ததாக உற்றவின் என்ற சொல்லை மட்டும் போட்டிருக்கிறார் என்கிறார். ஊறு உற்றவின் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதல் உடையதனை முன் ஊறு என்றமையின் உற்றபின் என்றும் இவ்விரண்டின் கண்ணே பட்டது என்பார் இரண்டின் ஆறு என்றும் கூறினார். ஊறு என்பது முன்னே சொன்னார். பிறகு ஆறு என்றால் இவை இரண்டினுடைய வழியில்தான் ஒரு அமைச்சனுடைய திண்மை வரும் என்று சொல்லுகிறார். இவ்விரண்டின் கண்ணே பட்டது என்பார் இரண்டின் ஆறு என்றும் கூறினார். ஊறு ஒரார் என்று பாடம் ஓதுவாரும் உளர். அகுது கவனித்துக் கொள்ளுங்கள். பரிமேலழகர் எப்படி எடுக்கிறார் இந்த குறளை என்றால், ஊறு ஒராள், ஊறு ஒராள் என்பதற்கு அவர் எழுதுகிற பொருள் என்ன? பழுதுபடும் வினைகளை செய்யாமை, ஊறு ஒராள் என்று எடுக்கிறார். வேறு சில ஆசிரியர்கள் ஊறு ஒரார், குற்றங்கள் செய்யார், குற்றங்கள் வருவனவற்றை செய்யார் என்று அதை ஆட்களிலே ஏற்றி, அதை செய்கிற அமைச்சனிலே ஏற்றி சொல்கிறார். அப்படி சொல்வதிலே இருக்கிற பிழையை சொல்ல போகிறார்.
ஊறு ஒரார் என்று பாடம் ஓதுவாரும் உளர். அஃது ஒல்காமை என்னும் எண்ணோடும் 2 என்னும் தொகையோடும் ஏயாமை அவர் அறிந்திலர். இதிலே ஒரு விடயம் நான் கொஞ்சம் பார்த்து சொல்ல வேண்டும், விளங்கி சொல்ல வேண்டும். 2வது விஷயத்தை சொல்லுகிறேன். ஊறு என்றமையின் உற்றவின் என்றும் இவ்விரண்டின் கண்ணே பட்டது என்பார் 2 என்றும் கூறினார். இனி ஊரொரால் என்று இவர் எழுதின உரையை வேறு சில பேர் ஊரொரார் என்று ஆட்களிலே ஏற்றி பாடம் ஓதுவார் உளர் என்று சொல்லுகிறார். அதற்கு இந்த ஒல்காமை என்னும் எண்ணோடு என்பது அது செவ்வன் என்று சொல்வார்கள். அதை நான் கொஞ்சம் விளங்கிவிட்டு அந்த இடத்தை சொல். ஒல்காமை என்பது செவ்வண்ணாக இருக்கிறது, அது பொருந்தவில்லை என்கிறார். அதை மட்டும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பிறகு சொல்லுகிறேன். 2வது சொல்லுகிறார், இந்த ஊரொரார் என்று எடுத்தமானார் உற்றவின் ஒல்காமை என்று அதுக்கு பிறகு 2 என்று வருகிறது, 2 என்று வருகிறது. ஊரொரார் என்று எடுத்தால் அதுக்கு பின் உற்றவின் ஒல்காமை என்கிற ஒன்றுதான். ஊரொரால் என்று எடுத்தால் ஊறு வராமலும் உற்றவின் அசையாமலும் இருந்து என்று இருந்தால்தான் இந்த 2 என்ற போன்ற வார்த்தை இந்த குறளோடு பொருந்தும். இல்லாவிட்டால் 2 என்கின்ற வார்த்தை பொருந்தாது என்பது பரிமேடு உரையாகவே அப்படி எடுக்க முடியாது என்கிறார். படியுங்கள். அஃது ஊறு ஒரார் என்று பாடம் ஓதுவாரும் உளர். அஃது ஒல்காமை என்னும் எண்ணோடும் 2 என்னும் தொகையோடும் ஏயாமை அவர் அறிந்திலர். அவர்கள் இதை விளங்கவில்லை என்கிறார். 2 என்று வந்திருக்கிறது, ஆகவே 2 விஷயம் சொல்லப்பட வேண்டும். ஊரொரால் என்றால் விளைவராமல் செயல்படுவது, வந்த பின் அசையாமல் இருப்பது என்று போட்டால்தான் அது சரியாகும் என்று வலியுறுத்தி அந்த உரையை முடிக்கிறார். குறள் எண் 662 மறுவாசிப்பு. ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் என்பர் ஆய்ந்தவர் கோள். உரை. ஆய்ந்தவர் கோள் முன் நீதி நூல் ஆராய்ந்த அமைச்சரது துணிவு. ஊறு ஒரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் என்பர். பழுதுபடுதும் வினைகளை செய்யாமையும் செய்யும் வினை தெய்வத்தான் பழுதுபட்ட வழி அதற்கு தளராமையும் ஆகிய இவ்விரண்டன் வழி என்பர் நூலோர். உரைக்குறிப்பு. தேவர்க்கும் அசுரர்க்கும் அமைச்சு பூண்ட வியாழ வெள்ளிகளது துணிவு தொகுத்து பின் நீதி நூலுடையார் கூறியவாறு கூறுகின்றமையின் ஈண்டு வினை தூய்மையும் உடன் கூறினார். உறுதல் உடையதனை முன் ஊறு என்றமையின் உற்றபின் என்றும் இவ்விரண்டின் கண்ணே பட்டது என்பார் 2 என்றும் கூறினார். ஊறு ஒரார் என்று பாடம் ஓதுவாரும் உளர். அஃது ஒல்காமை என்னும் எண்ணோடும் 2 என்னும் தொகையோடும் ஏயாமை அவர் அறிந்திலர். குறள் எண் 663. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். உரை. எற்றா என்பதற்கு நீங்காத என்று அர்த்தம். எற்றா விழுமம் தரும் என்றால் நீங்காத துன்பத்தை தரும். எது நீங்காத துன்பத்தை தரும் என்பதற்கு முன்வருகிற வரிகள் விளக்கம் சொல்கின்றன. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. ஆண்மை என்பது இங்கே திண்மையை குறித்து நிற்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்மை என்றாலே திண்மை என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்மை என்பதற்கு எவன் திண்மையுடையவனாக இருக்கிறானோ அவன்தான் ஆண்மையுடையவனாக இருப்பான் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒருவன் ஆண்மகனாக இருந்து ஒரு குடும்ப தலைமை கொள்ள முடியாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த ஆண்மை என்பது திண்மையை குறித்து நிற்கிறது என்றால் வினை திற்பம்தான் அதிகாரம். ஆகவே இங்கே திற்பம் பற்றித்தான் சொல்ல வேண்டும். ஆகவே ஆண்மை என்பது இங்கே திண்மையை குறித்து நிற்கிறது. இந்த கடை கொட்க என்றால் வெளிப்பட, கொட்க என்றால் வெளிப்பட என்று அர்த்தம். எற்றா என்றால் நீங்காத துன்பம் தரும். இந்த சொற்கள் இதில் விளங்க வேண்டிய சொற்களை சொல்லி இருக்கிறேன். கொட்க என்றால் வெளிப்பட, எற்றா என்றால் நீங்காத, ஆண்மை என்பது திண்மை. இந்த 3 சொற்களையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு இடையிலே சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை திட்டமிடுகிற பொழுது, இனித்தான் இந்த மந்திரியினுடைய நுட்பத்துக்கு வருகிறார் திருவள்ளுவர். முதல் குறளிலே
ஒரு மந்திரி வினைத்திற்பம் என்றால் என்ன என்று சொன்னார். இரண்டாவது குறளிலே இருந்து சொல்ல தொடங்குகிறார். அதாவது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் வினைகளை செய்ய தொடங்குகிற பொழுது பிழை வராமல் திட்டமிட வேண்டும், பிழை வந்தால் அதற்கு அசையக்கூடாது என்று ஒரு விஷயம் சொன்னார். இப்ப இரண்டாவது விஷயம் சொல்லுகிறார், மந்திரி எப்படி செயல்பட வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை திட்டமிடுகிறான். இது நிர்வாகத்துறையிலே இருக்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். நிர்வாகத்துறையில் இருக்க வேண்டியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு காரியத்தை திட்டமிடுகிற பொழுது, நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன், நிர்வாகம் என்று வந்துவிட்டாலே போர்தான், வினை என்று வந்துவிட்டாலே பொருட்பாலிலே போர்தான். ஆகவே ஒரு காரியத்தை செய்ய தொடங்குகிற பொழுது அதற்கு எதிரான ஒரு காரியத்தை செய்ய ஒருத்தன் எப்பொழுதும் தயாராக இருப்பான். ஆகவே ஒரு அரசனை சார்ந்து அமைச்சன் திட்டமிடுகிற பொழுது அந்த திட்டம் வெளிப்படாமல் ரகசியம் பேண வேண்டும். அது கடைசியிலே தான் அது வெளிப்பட வேண்டும். இப்பொழுது கூட இந்த வேலைகளுக்கு அது என்ன சொல்வது, எனக்கு அந்த ஆங்கில சொல் வரவில்லை. அதாவது அந்த விண்ணப்பிக்கிற பொழுது, இந்த வேலைக்கான காரியத்தை செய்கிற பொழுது ரகசியமாகத்தான் விண்ணப்பிப்பார்கள். நான் இதற்கு இவ்வளவு தொகை கோருகிறேன், இந்த வேலையை செய்ய எனக்கு இவ்வளவு தொகை போதும் என்று விண்ணப்பிக்கிற முறை இருக்கிறது அல்லவா? அதை என்ன சொல்றது? என்னது? டெண்டர் பண்ணுவாங்க. இல்ல, தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு சொல்வார்களே, இந்த அதாவது ஒரு எஸ்டிமேட் போட்டு அனுப்புறது, என்னுடைய எஸ்டிமேட் இது என்று ஒவ்வொருத்தர் பல பேர் போடுவார்கள், விண்ணப்பிப்பார்கள். அதிலே என்னதுயா? கொட்டேஷன். ஆமா, அந்த கொட்டேஷன் தான். ஆமா, கொட்டேஷன் ஒவ்வொருத்தரும் போடுறது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். அது கடைசியிலே தான் யாருடைய கொட்டேஷன் என்று வெளிப்பட வேண்டும். அதுபோல திட்டமிடுதல் செய்கிற பொழுதும் இந்த திட்டம், இவன் போட்ட திட்டம் என்ன என்பது இவன் செய்து முடிக்கிற பொழுதுதான் தெரிய வர வேண்டும். அப்போதான் எதிரி உள்நுழைய முடியாது. இவன் என்ன நினைத்து இந்த வேலையை தொடங்கி இருக்கிறான் என்று மற்றவர்கள் கண்டுபிடிக்க கூடாது. அது எப்போ கண்டுபிடிக்கப்படலாம் என்றால், இவன் வினையை முடிக்கிற பொழுதுதான், ஓஹோ இதுக்குத்தான் இவன் இந்த திட்டம் போட்டானா என்று தெரிய வர வேண்டும். செஸ் விளையாடுகிற பொழுது அதுக்கும் போர்தான். ஒரு காயை நகர்த்தினால் எதிரிக்கு இந்த காயை இவன் ஏன் நகர்த்துறான் என்று விளங்கக்கூடாது. அதான் நீங்கள் இந்த செஸ் போட்டிகளிலே பார்ப்பீங்க, மணித்தியால கணக்கிலே இருந்து கொண்டு இருப்பார்கள், இப்படியே பார்த்து கொண்டு. ஏனென்றால் இவன் நகர்த்தின காயினுடைய நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்கவன். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி காய் நகர்த்தலாம். அப்போ இந்த திட்டம் போடுகிற அமைச்சன் தன்னுடைய திட்டம், தான் போட்ட வேலை முடிகிற பொழுதுதான் அந்த திட்டம் வெளிப்பட வேண்டும், இடையிலே வெளிப்படக்கூடாது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதுதான் கடை கொட்க செய்யத்தக்கது ஆண்மை. கடைசியிலே வெளிப்படும்படியாக செய்தால்தான் அது மனத்தின்மை. அதிலேயும் மனத்தின்மை இருக்கிறது. சில பேர் பெரிய திட்டம் போட்டுவிட்டு நான் திட்டம் போட்டு விட்டேன் என்று உளறி விடுவார். நிர்வாகத்திலே இருக்கிறவன் அப்படி பண்ணக்கூடாது. கடைசியிலே தான் அவன் போட்ட திட்டம் வர வேண்டும். அப்படி இல்லாமல் இடைக்கொட்கின், இடையிலே வெளிப்பட்டால் அது எற்றா இழுமம் தரும் என்கிறார். மாறாத துன்பத்தை தரும். இதுதான் விஷயம். படியுங்க. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை, இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். உரை: கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. செய்யப்படும் வினையை முடிவின் கண் புலப்படும் வகை முன்னெல்லாம் மறைத்து செய்வதே திட்பமாவது. இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். அங்கனமன்றி இடையே புலப்படுமாயின், எது புலப்படுமாயின்? வினை. அவன் போட்ட திட்டம் இடையிலே வெளிப்படுமாயின் அப்புலப்பாடு செய்வானுக்கு நீங்காத இடும்பையை கொடுக்கும். செய்கிற வினைக்கல்ல, செய்யானுக்கே துன்பத்தை தரும் என்கிறார். உரை குறிப்பு போறாங்க. உரை குறிப்பு: மறைத்து செய்வதாவது அங்கம் ஐந்தும் எண்ணிய ஆறு பிறர் அறியாமலும் தான் அறிந்ததும் தன் இங்கிதம் வடிவு செயல் சொற்களான் அவர் உய்த்து உணராமலும் அடக்கிச் செய்தல். அதாவது கடை கொட்க செய்வது ஆண்மை என்றார். கடைசி போட்ட திட்டம் கடைசியிலேதான் வெளிவர வேண்டும். அதை சொல்லிவிட்டு அது வரைக்கும் மறைத்து வைத்திருக்க வேண்டும். திட்டத்தை மறைத்து வைத்திருக்க வேண்டும். இந்த மறைத்து செய்தலாவது என்ன என்று பரிமேலழகர்
அவர் தனி கச்சேரி வாசிக்கிறார். மறைத்து செய்தலாவது என்றால் என்ன? கடைசியிலே வெளிப்படுமாறு மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்றால் அதை எப்படி எதை மறைத்து வைத்திருப்பது என்பதற்கு பதில் சொல்லுகிறார். அங்கம் 5, அதாவது 6 அங்கங்களிலே அமைச்சன் ஒரு அங்கம். ஆகவே அவனை விட்டால் மிச்ச 5ஐயும் வைத்துத்தான் இவன் திட்டம் போடுவான். படைகுடி கூட அமைச்சு நட்பு அரண் என்கிறதிலே அமைச்சை விட்டால் மிச்சம் 5ஐயும் வைத்துத்தான் இவன் திட்டம் போடுவான். இந்த 5ஐயும் வைத்து போடுகிற திட்டம் வெளிப்படக்கூடாது. அது ஒன்று. படியுங்கள். அங்கம் 5ம் எண்ணிய 6 பிறர் அறியாமலும். அந்த 5 அங்கங்களை வைத்து இவன் எப்படி திட்டம் போட்டான் என்பதை பிறருக்கு தெரியக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, தான் அறிந்ததும். வாசியுங்கள். தான் அறிந்ததும் தன் இங்கிதம் வடிவு செயல் சொற்களான் அவர் உய்த்துணராமலும் அடக்கிச் செய்தல். இவ்வளவு பெரிய கிடைத்தனம் பாருங்கள். ஒரு திட்டம் போட்டாகிவிட்டது. இது பெரிய பெரிய அரசியல் நிலைமைகளிலே வருகிற விஷயங்கள். கூடி ரகசியமாக திட்டம் போடுவார்கள். இந்த திட்டம் போட்ட விஷயங்கள் வெளிவந்து விடக்கூடாது. இந்த ஃபைல் எங்கேயும் கசிந்து விடக்கூடாது. இது முதல் ஸ்டெப். இரண்டாவது, இந்த திட்டம் போட்டவனுக்கு இந்த திட்டம் தெரியும் தானே. இப்போ ஒரு முக்கியமான 4 பேர் 5 பேர் தான் பெரும் திட்டம். ஒரு நாட்டிலே போர் எடுக்க போகிறார் என்றால் பாதுகாப்பு அமைச்சர், படைத்தளபதி, இப்படி ஒரு 4 பேர் தான் இதை செய்வான். அப்போ எதை வைத்து செய்வான் என்பது விஷயம் வெளிவந்துடக்கூடாது. ஃபைல்கள் கசிந்து விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இந்த திட்டம் போட்ட 4-5 பேர் இருக்கிறான் அல்லவா, அதிலே அமைச்சனை நாங்கள் மெயினாக வைத்துக் கொள்வோம். இந்த அமைச்சனுக்கு இந்த திட்டம் தெரியும். இந்த அமைச்சனை பார்த்து எதிரி நாட்டு அரசன் கெட்டிக்காரனா என்றால் இப்படி ஒரு திட்டம் போட்டு விட்டான் என்பதை ஊகித்து அறிந்து விடுவார்கள். அப்படி ஊகித்தறியவும் இடங்கெடுக்க கூடாது. அப்துல் கலாம் ஜனாதிபதியாகவோ இருந்த பொழுது இந்த அணுகுண்டு வெடித்த செய்தி அமெரிக்காவுக்கும் தெரியாமல் ரகசியம் பண்ணினார்கள் என்கிறார்கள். அமெரிக்காவில் CIA போன்ற அமைப்புகள் எல்லாம் அதிர்ந்து போயின என்றுதான் எழுதுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் நம்ம புத்திக்குள்ளேயே போய் விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய அளவு இன்றைக்கு அந்த புலனாய்வுத்துறையை வளைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களின் மீது இந்த உலகத்திலே இன்றைக்கு ஒன்றுமே நடக்க முடியாது என்ற நிலைமையிலே இந்தியா போன்ற ஒரு நடுத்தர நாடு, ஏழை நாடு என்று சொல்ல முடியாது, பணக்கார நாடு என்று சொல்ல முடியாது, வில்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இந்த ரகசியம் பேணி அந்த அணுகுண்டை வெடிக்க வைத்தார் என்று சொல்லுகிற பொழுது அது பெரிய விஷயம். அப்போ அந்த ரகசியம் வெளிவராமல் இந்த ஃபைல்கள் முதலியவற்றை எல்லாம் பாதுகாத்தது என்று ஒன்று. அடுத்தது, ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிருவான். எதிரி நாட்டு புலனாய்வுத்துறையினருக்கு இந்த ஃபைல்கள் ஒன்றும் கிடைக்கல என்று வையுங்கள். அவன் ஆளை பார்ப்பான். இவருடைய பரபரப்பு, இவர் ஒரு ரகசியத்தை செய்துவிட்டு இவர் காட்டுகிற பரபரப்புல இவர் ஏதோ ரகசியம் பண்ணி விட்டாருன்னு அவனுக்கு தெரிந்துவிடும். அதை எப்படி எதிரி கண்டுபிடிப்பான் என்பதை சொல்லுகிறார். படியுங்கள். தான் அறிந்ததும் தன் இங்கிதம் வடிவு செயல் சொற்களான் அவர் உய்த்து உணராமலும். இந்த விஷயம் சொல்லுகிறான். உங்களுக்கு முன்னும் இந்த இங்கிதம் என்ற வார்த்தைக்கு என்னவென்றால் எண்ணங்களை உறுப்புகளினுடைய அசைவுகளிலே கருத்திருப்பதை அறிந்து கொள்வது. இப்போ ஒரு பெரிய அணுகுண்டு வெடிக்க போறது என்றால் பலதரமாக அவர் தலையில கையை வைப்பார், தலையடிப்பார், ஒரு கோபிகை கொண்டாடுவார். இப்படி ஏதாவது அவருடைய ஆக்ஷன் இவர் ஏதோ செய்ய போகிறார் என்பதை விளங்க விடுத்தார். அதாவது என்ன சொல்வார்கள் என்றால் அதற்கு வெளிப்படையான ஒரு சொல் முந்தி படித்திருக்கிறோம். காரணம் இல்லாத அங்க அசைவுகள். இப்ப ஒரு களவு செய்கிறவனுடன் சில அங்க அசைவுகள் தானா வரும். அது ஏன் என்று வராது. அவன் சும்மா செய்வான். தான் களவு செய்யவில்லை என்பதை காட்டுவதற்காக செய்வான். அதைத்தான் இங்கிதம் என்று சொல்வார்கள். அந்த இங்கிதத்தாலே அறிவது. அடுத்தது வடிவினாலே, அவருடைய தோற்றத்திலேயே தெரியும் இன்றைக்கு என்னமோ செய்ய போறார் என்பது கண்டுபிடிப்பது, வடிவினாலே அறிவது. அடுத்தது செயல், அவனுடைய செயலினாலே. அவனுடைய வளமை செயல் அன்றைக்கு இருக்காது. அன்றைக்கு ஏதோ வளமைக்கு மாறான ஒரு செயல் இருக்கும். அதை வச்சே கண்டுபிடித்து விடலாம். ஆகவே அந்த செயல். அடுத்தது சொற்கள். அவர் தான் நோமலா இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக பேச போய் அது நோமல் இல்லாமல் இருக்கும். சில பேர் இந்த களவு செய்யவில்லை என்பதை காட்டுவதற்காக பேச போய் அதை வச்சே இவன் களவு செய்தான் என்று கண்டுபிடித்து விடலாம். ஆகவே இவற்றையாலும் அந்த ரகசியத்தை வெளிப்படாமல் பாதுகாக்கும். ஃபைல் முதலியவை வெளிப்பட்டு ரகசியம் போறதுன்றது ஒன்று.
ஆளை பார்த்து இவனுடைய இங்கிதம், செயல், வடிவு இவற்றால் கண்டுபிடிப்பது ஒன்று. இவை ஒன்றாலும் கண்டுபிடிக்காதவாறு அவன் செயல்பட வேண்டும் என்கிறார். படியுங்கள். மறைத்து செய்வதாவது அங்கம் ஐந்தும் எண்ணியவாறு பிறர் அறியாமலும். அங்கம் ஐந்தும் எண்ணியவாறு என்றால் அங்கம் ஐந்தும் என்னவென அங்கம் ஐந்தையும் வைத்து இவன் எண்ணியவாறு. அங்கம் ஐந்தும் என்று அந்த அங்கங்கள் மற்ற அங்கங்கள் நினைப்பதில்லை. இவன் திட்டமிடுகிற பொழுது அங்கங்களிலே இவன் போக மிச்சமாக 5 அங்கத்தையும் வைத்துத்தான் திட்டமிடுவான். அப்ப அங்கம் ஐந்தும் எண்ணியவாறு என்றால் அங்கம் ஐந்தையும் வைத்து இவன் எண்ணியவாறு என்று பொருள் கொள்ள வேண்டும். தான் அறிந்ததும் தன் இங்கிதம், வடிவு, செயல், சொற்களான் அவர் உய்த்து உணராமலும் அடக்கிச் செய்தல். ஒன்று தான் அறிந்தது அவர்கள் அறியப்படக்கூடாது. அடுத்தது அவர்கள் தன்னுடைய இந்த 5 விஷயங்களையும் வைத்து உய்த்துணராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அணுகுண்டு வெடிக்கப் போகிறது என்பதிலே எவ்வளவு டென்ஷன் இருந்திருக்கும். ஆளுக்கால ஏதாவது ரகசியம் பேசுவார்கள், சொல்வார்கள், குறிப்பு காட்டுவார்கள். சும்மா ஏதோ அவருடைய நோமல் நிலைமை அன்றைக்கு இருந்திருக்காது. இதை வைத்தே கண்டுபிடித்து விடுவான். இதுவும் இல்லாமல் இயல்பாக வழக்கமா நடக்கிற மாதிரி நடக்க வேணும். அப்பதான் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். இதை அன்றைக்கே சொல்லுகிறார். இப்படி இல்லாமல் செயல்பட வேண்டும் என்கிறார். அத்திட்பம் ஆண் தன்மையான் வருதலின் ஆண்மை எனப்பட்டது. இங்கே ஆண்மையை பற்றி அதிகாரம் அல்லவே, மனத்திற்பந்தான், வினைத்திற்பந்தான் பெயர். அப்பதையே ஆண்மை என்று போட்டார் என்றால் ஆண்மை காரணமாக வருகிற திட்பம் என்றபடியால் திட்பத்தை ஆண்மை என்று போட்டிருக்கிறார் என்கிறார். அத்திட்பம் ஆண் தன்மையான் வருதலின் ஆண்மை எனப்பட்டது. ஆண் தன்மை என்றால் ஆம்பளத்தன்மை என்று பொருள் கொண்டு விடாதீர்கள். ஆண் தன்மை அப்ப பெண்களுக்கு வராதா என்றால் பெண்களுக்கு இது நன்றாகவே வரும். வீட்டு பலசரக்கு டப்பாவுக்குள்ளே காசு வைக்கிறது தெரியாமலே நடந்து கொள்வார்கள். அந்த ரகசியம் கடைசி வரையும் ஆண்களுக்கு தெரியாமல் நடந்து கொள்ள அவர்களுக்கும் தெரியும். இங்கே ஆண் தன்மையால் வருதலின் என்றால் ஆளும் தன்மையால் வருதலின் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை கையாளுகிற தன்மை வருதலால் படைதான் ஆண் தன்மையால் வருதலின் அது திண்மை எனப்பட்டது என்கிறார். எற்றா விழுமமாவன பகைவர் முன் அறிந்து அவ்வினையை விலக்குதல் செய்வானை விலக்குதல் செய்வர் ஆகலின் அவற்றான் வருவன. எற்றா விழுமந்தரும் என்பதற்கு நீங்காத துன்பத்தை தரும் என்று சொன்னார். இந்த ரகசியங்கள் வெளிப்பட்டு விட்டால் தன்னாலோ தான் போட்ட திட்டத்தை வெளிவந்தாலோ அல்லது தன் உறுப்பு அசைவுகளை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து விட்டாலோ தீராத துன்பத்தை தரும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தீராத துன்பம் என்னவென்றால், ஒன்று எதிரி கண்டுபிடித்து விட்டானே ஆனால் அது என்ன சொல்லுகிறார் என்றால் பகைவர் முன்னறிந்து அவ்வினையை விலக்குதல். தெரிந்து விட்டால் அணுகுண்டு வெடிக்கப் போறதுன்னு அதையே வைத்து சொல்லுகிறேன். அணுகுண்டு வெடிக்கப் போறது தெரிந்து விட்டால் அதை தடுத்திருப்பார்கள். இந்தியாவின் மேலே நாங்கள் அந்த தடை கொண்டு வருவோம், தடை கொண்டு வருகிறோம், அப்படி ஏதாவது செய்து அதை தடுத்திருப்பார்கள். அதுதான் அந்த வினையை விலக்குதல். அடுத்தது வினை செய்வாரை விலக்குதல். ஒன்று அந்த வினையை தடுப்பார்கள், அல்லது வினை செய்கிறவனை அங்கே இங்கே பிடிச்சு காசு கொடுத்து இப்ப எத்தனையோ ராக்கெட்டுகள் போகிற பொழுது வெடித்து விடுகிறது. அது என்னவென்றால் எதிரி நாடுகளுடைய சூழ்ச்சி. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒன்று அதை நிறுத்த பார்ப்பார்கள், நிறுத்த முடியாவிட்டால் நிறுத்துவதற்கு உரியவர்களை கைப்பிடித்து அவர்களை வைத்து அந்த வேலையை குழப்புவார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். எற்றா விழுமமாவன பகைவர் முன் அறிந்து அவ்வினையை விலக்குதல் செய்வானை விலக்குதல் செய்வர் ஆகலின் அவற்றான் வருவன. வினையை தடுக்க பார்ப்பார்கள், வினை செய்கிறவர்களை பார்ப்பார்கள். அதனால் வருவதுதான் எற்றா விழுமம், நீங்காத துன்பம் என்கிறார். விழுமம் சாதிப்பெயர். விழுமம் சாதிப்பெயர். விழுமம் என்பது ஒருமையாக சொல்லப்பட்டிருக்கிற பன்மையை குறிக்கிறது. பலவிதமான துன்பங்களை தருவார்கள். இங்கே துன்பம் தருவார்கள் என்று இருக்கிறது. ஒரு துன்பம் அல்ல, பலவிதத்தாலும் துன்பங்கள், பலவிதமான துன்பங்கள் தருவார்கள் என்றபடியால் விழுமம் என்பது சாதி ஒருமை பெயராக நிற்கிறது. இவை 2 பாட்டானும் அதனது பகுதி கூறப்பட்டது. அமைச்சனுடைய பகுதி அமைச்சினுடைய பகுதி வினைத்தின்மை அமைச்சு அல்ல, வினைத்திற்பத்தினுடைய பகுதி கூறப்பட்டிருக்கிறது என்கிறார். குறள் எண் 663 மறுவாசிப்பு. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை
இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். உரை: கடை கொட்க செய்தக்கது ஆண்மை. செய்யப்படும் வினையை முடிவின் கண் புலப்படும் வகை முன்னெல்லாம் மறைத்து செய்வதே திட்பமாவது. இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும். அங்கனமன்றி இடையே புலப்படுமாயின் அப்புலப்பாடு செய்வானுக்கு நீங்காத இடும்பையை கொடுக்கும். உரை குறிப்பு: மறைத்து செய்வதாவது அங்கம் ஐந்தும் எண்ணி ஆறு பிறர் அறியாமலும் தான் அறிந்ததும் தன் இங்கிதம் வடிவு செயல் சொற்களான் அவர் உய்த்து உணராமலும் அடக்கிச் செய்தல். அத்திட்பம் ஆண் தன்மையான் வருதலின் ஆண்மை எனப்பட்டது. எற்றா விழுமமாவன பகைவர் முன் அறிந்து அவ்வினையை விலக்குதல் செய்வானை விலக்குதல் செய்வர் ஆகலின் அவற்றான் வருவன. விழுமம் சாதிப்பெயர். இவை இரண்டு பாட்டானும் அதனது பகுதி கூறப்பட்டது. அதாவது எடுத்தாற்போல் முதல் குறளிலே வினைத்திற்பம் என்பது மனத்திற்பம் என்று சொன்னார். பிறகு ஒரு அமைச்சன் காரியம் செய்கிற பொழுது பிழைவராமல் திட்டமிட வேண்டும். திட்டமிடுதலிலே பிழை வந்து விட்டால் அதை எதிர்கொள்ளுகிற நிமிர்வு வேண்டும், அதற்கு அதிராமல் இருக்கிறதாகிய நிமிர்வு வேண்டும் என்று அமைச்சனுக்கான முதல் ஆலோசனை சொன்னார். பிறகு ஓடுகிற திட்டம் முடிகிற பொழுதுதான் எதிரிக்கு தெரிய வேண்டும், இடையிலே தெரியக்கூடாது. அப்படி இடையிலே அவன் போடுகிற திட்டம் தெரிந்தால் அதனாலே பல துன்பங்கள் வரும். இடையிலே திட்டம் வழியிலே தெரியாமல் இருப்பதற்கு பெயர் திண்மை என்பதற்கு பதிலாக ஆண்மை என்று போடுகிறார். ஆளும் தன்மை உள்ளவனிடம்தான் அந்த திண்மை வரும். தான் போட்ட திட்டம் கடைசி வரை வெளிப்படாமல் ரகசியமாக அவன் வைத்திருக்க வேண்டும். ஒன்று, அவன் 5 அங்கங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த திட்டம் போடுவான். அந்த திட்டம் வெளிவராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னை வைத்தே எதிரி இவன் ஏதோ திட்டம் போடுகிறான் என்று கண்டுபிடிப்பான். அதாவது காரணமன்றி நிகழ்கிற அங்க அசைவுகள், இங்கிதம், அதற்கு பிறகு உடலிலே ஏற்படுகிற மாற்றம், இவனை பார்த்து உடம்பிலேயே இவனை ஏதோ செய்ய போகிறான் என்று தெரிந்துவிடும். இப்படி அவனுடைய உடல் சார்ந்த விஷயங்களே இவன் வெளிப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்காமல் விட்டால் மாறாத துன்பம் என்று சொன்னது என்னவென்றால், ஒன்று செய்யத் தொடங்கின வினையை தடுத்து விடுவார்கள். இவன் போட்ட திட்டம் என்ன என்று தெரிந்தால் செய்யத் தொடங்கிய வேலையை தடுத்து விடுவார்கள், அல்லது வேலை செய்கிறவர்களை தடுத்து விடுவார்கள். இது ரெண்டையும் இவன் பாதுகாக்க வேண்டுமானால் இந்த ரகசியத்தை வினை முடியும் வரையும் பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சனுக்கு 2 ஆலோசனை சொன்னார். ஒன்று, பிழை வராமல் திட்டமிடு, பிழை வந்தால் அதிராமல் இரு, போட்ட திட்டத்தை கடைசி வரை ஒரு எதிரிகளுக்கு தெரியாமல் பாதுகாத்துக்கொள் என்றதாகிய இந்த ஆலோசனைகளை அமைச்சனுடைய பகுதிகளாக சொல்லி முடிக்கிறார் என்ற அளவிலே இன்றைய வகுப்பு நிறைவாகிறது. மீண்டும் நீங்கள் படித்து கேள்விகளுக்கு போகலாம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.